மும்பையில் இன்று நடைபெறவுள்ள கடன் கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைந்தபட்சம் 0.5% குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குறைந்தபட்சம் 0.5%, அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு பொதுவாக தொழிற்துறையினரை பொறுத்தவரை, சந்தையை பொறுத்தவரை இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு அல்லது ஓராண்டுக்கு முன்பு இந்த கடன் வட்டி குறைக்க வேண்டும் என்ற ஒரு அந்த டைரக்ஷன், அந்த இதில் நம்ம நகர ஆரம்பித்த பொழுது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் சொன்ன விஷயம் என்னன்னா, பெரிய அளவில் குறைக்கலையே அப்படின்னு கேட்டதுக்கு, நான் உடனடியாக குறைக்க விரும்பவில்லை, பணவீக்கம் ஓரளவுக்கு ஸ்திரமாக தொடர்ந்து இறங்கு முகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்த பிறகுதான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா ரியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு 2-3% முதலீட்டாளர்களுக்கு இருக்க வேண்டும். அது இல்லைன்னா முதலீட்டாளரிடமிருந்து பணமும் வங்கிகளுக்கு வராது. அதன் காரணமாக அது உடனடியாக குறைக்கவில்லை என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது பார்த்தோம்னா இந்த கடந்த ஓராண்டுகளாக தொடர்ந்து மொத்த விலை குறியீடு பெரிய அளவில் கணிசமாக குறைந்திருக்கிறது. மைனஸ்ல, நெகட்டிவ்ல போயிருக்கு. அதே மாதிரி சில்லறை விலை குறியீடும் பார்த்தோம்னா ஏறத்தாழ 5% ஒட்டி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு பலத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறது.